கருப்பி கருப்பிமா இங்க வாமா. அக்காவை பக்கம் ரொம்ப துரும்ப இழைச்சு போயிட்டியே. ஏடி ஒத்தரசா, இது உங்க வீட்டு நாய் தானே? ஏடி பிடிச்சு ஒரு இடத்துல கேட்டி போடுறீ. சும்மா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயே அது ஓட்டுக்கு நனைஞ்சுக்கிட்டே போகுது. இங்க இருக்க தேவையில்லாம எதுவும் பேசக்கூடாது. அப்படிலாம் யார் வீட்டுக்கு இது போகாது. நான் சொன்ன பேச்ச கேட்கும். போடி அங்கிட்டே. உன் பேச்ச உன் புருஷனே கேட்க மாட்டான். இந்த நாய் நீ சொன்னனே கேட்டுருமாங்க. பாத்துக்கிறேன். அடுத்த இந்த நாய் என் வீட்டுக்கு வரட்டும், கல்ல கொண்டே அடிப்பேன். என் கருப்பி மேல கைய வச்சிங்க, கைய ஒடிச்சிருவேன். சரி, அப்ப நான் உன் நாய் வீட்டுக்குள்ள வரட்டும், உன் கைய ஒடிக்கிறேன். நாய் ஈன்லாம் பேசாத மொட்டை கிளவியே. உனக்கு வேணா சிவப்பி கருப்பின்னு பேர் வச்சுக்கோ. எங்களுக்கு அது நாய் தான். எப்ப நாய் நிக்குதுப்பா, பயமா இருக்குப்பா. அது ஒன்றும் செய்யாதுமா. நாய் பக்கத்துல வந்துச்சுரோ சூன்னு விரட்டு போயிடும். இல்லாட்டினா கல்லை எடுக்கிற மாதிரி விரட்டு பயந்துட்டு ஓடிடும். இங்க இருக்க குண்டனாச்சி கல்லையில எடுத்து மிரட்டுனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு மரியாதை கெட்டு போகும். ஏமா நாய் கடிக்க வந்தா அதுக்காண்டி நாங்க எல்லாரும் சரி வா கடிச்சுக்கோணாம சொல்ல முடியும்? அது உங்களை என்ன பண்ணுச்சு? அது போட்டுக்கு பேசாம அமைதியா உட்காந்துருக்கு. அதை போட்டுட்டு கல்ல வச்சு அடிப்பேன், விளக்கு மறைச்சு அடிப்பேன்னு இருக்கீங்க. ஏக்கா ப்ளீஸ்க்கா, அந்த நாயை அங்கிட்ட இங்கிட்ட கூட்டு போங்கக்கா, பயமா இருக்குக்கா. குண்டனாச்சி ஒல்லி பாப்பா, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராதீங்க. அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி போங்க. உங்களை பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்கு. என் கருப்பிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. இவ இருக்கிற நேரம் இந்த நாய் பேசாம அமைதியா உட்காந்துருக்கு. இவ இல்லாத நேரம் ஆளுங்களை தோத்துக்கிட்டே வருதுமா. இவ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இந்த நாயை பிடிச்சி இந்த நாய் பிடிக்கிறவங்க கொடுத்துடணும். இந்த நாயே இங்க பாருங்க இந்த என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ தின்னு போட்ட எச்சலாம் என் கருப்பி திங்கன்மா. சிக்கன் பீஸ் வேண்டான்னு உன் கருப்பி சொல்லட்டும், நான் கொடுக்கல. அது வாய் இல்லாத ஜீவன்ரி. நீ இப்படி தின்னு போட்ட எச்சலாம் கொடுத்து அதை கொடுமைப்படுத்தாத. வீணா இதை குப்பையில தான் போட போறோம். சரி, குப்பையில போடுறதுக்கு அட்லீஸ்ட் இதாக திங்கட்டுமேன்னு சொல்லி கொண்டு வந்தா ரொம்ப சீன் போறோம் நீங்க. அதை தான் சொல்றேன். என் கருப்பிக்கு வேணும்னா நான் 10 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா ரோஸ்ட் போட்டு கொடுப்பேன். நீ இப்படி எச்சலாம் கொண்டு வராத, ஓடி போயிரு. என்னப்ல சிக்கன் பீஸை கொண்டு போய் இந்த நாய்க்கு போட்டுக்கிருக்க? இங்க பாரு குண்டு, தேவலாம் நாயின்னு சொல்லாத, அது கருப்பின்னு சொல்லு. நீ என்னைக்கு என்னை குண்டுன்னு கூப்பிடாம ஒழுங்கா என் பேரை சொல்லி கூப்பிடுறியோ அன்னைக்குதான் நானும் உன் நாயை பேர் சொல்லி கூப்பிடுவேன். என் கருப்பி நீ ஒன்னாப்ப. ஏமா கருப்பி சிவப்பின்னு அப்புறமா சண்டை விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் பீஸ் வேணுமா வேண்டாமா, இல்லைன்னா நான் பக்கத்துல உள்ள நாய்க்காவது போட்டுருவேன். ஏப்ல நீ எதுக்குள்ள பக்கத்து தெருல உள்ள நாய்க்கு போடுற? இப்ப இந்த ஒத்தரச கோவம் நீ நாய்க்கு கொடுக்குறன்னு இல்ல, அவளுக்கு கொடுக்காம இந்த நாய்க்கு கொடுக்குறீல, அதனாலதான் கோவப்படுற. அவளுக்கே கொடுத்துரு, அவளே தின்றுவா. ஆமா, அடுத்த வயசெல்லாம் திங்கிறதுக்கு தானே எங்க வீட்டுல என்னை பித்து போட்டிருக்காங்க. எவ்வளோ கொசு ஒத்தரசாக்கு அதெல்லாம் பிடிக்காதான். விட்டுரு, வா நம்ம அடுத்த தெருக்கு போவோம், அங்க போய் போட்டுருவோம். என்னையா கருப்பி என்ன பாக்குறீங்க? நமக்கு அந்த சிக்கன் வேண்டானையா? இது என்னம்மா உன் நாய் சவுண்ட் வித்தியாசமா இருக்கு? நாயின்னு சொல்லாதீங்க கருப்பி. அது என்ன பியா இருந்துட்டு போட்டோம். உனக்கு இப்ப சிக்கன் வேணுமா வேண்டாமா? படுபாவி பேசாம நான் ரோட்டோரமா படுத்து கிடந்தேன். என்னைய போய் தூக்கிட்டு இங்க வந்துகிட்டு இவளும் ஜோறு கொடுக்க மாட்டேக்கா, குடுக்கறவங்களையும் குடுக்க விட மாட்டேங்கிறா. என்னையா என்ன சொல்றீங்க? கருப்பி என்னமோ சொல்றீங்க, அக்காக்கு ஒண்ணும் புரியல. கடவுளே, நான் பேசுறது உனக்கு கேட்கும், ஆனா இந்த ஒத்தரசாக்கு கேட்டு தொலைய மாட்டேங்குது. என்னைய விட்டுட்டானா நான் நிம்மதி எங்கேயாவது ஓடி போயிடுவேன். இவ கிட்ட என்னால இருக்க முடியல. உத்தரசா, இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏடி இந்த நாயை அன்னைக்கு அங்கிட்டு கொண்டு போய் தூக்கி விட்டுட்டு வந்துருன்னு சொல்லிக்கிறதுக்கு திரும்ப வச்சு சுத்திக்கிட்டே திடுற. நாயின்னு சொல்லாதீங்க கருப்பி. இங்க பாரு, எங்க அம்மா அன்னைக்கே பிடிக்கிறத கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். கொண்டு போய் எங்கேயாவது விட்டுரு. உங்க அம்மாக்கு பிடிக்கலன்னா உங்க அம்மாவை எங்கேயா கொண்டு போய் தொலைச்சு விட்டுட்டு வந்துருங்க. அதுக்காக என் கருப்பியெல்லாம் எங்கேயும் கொண்டு போய் விட முடியாது. இப்ப இவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. எதுக்காக இந்த நாயை கொண்டு போய் விட மாட்டுக்கா? எங்கேயுமே இவ்வளவு பேர் சொல்லி கேட்க மாட்டுக்காளே. ஏடி நீ டிவியில நியூஸ் பார்த்தே கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷம் ஆக போகுது. அதெல்லாம் அந்த நாயெல்லாம் எங்கிட்ட ஓடி போயிருக்கோம், இல்லை ஏதாவது செத்து போயிருக்கோம். நீ அதான் இந்த நாயின்னு சொல்லி அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து காசு வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒரு காலத்துல நடக்காது. உங்ககிட்ட இந்த கதையெல்லாம் கேட்டாங்களா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஓ, இதுதான் கதையா? அதான் பார்த்தேன். இந்த சிரிக்கு ஒரு தண்ணி கூட யாருக்கும் கொடுக்க மாட்டான். அந்த நாயை தூக்கி தூக்கி வளர்த்துக்கிறக்காலேன்னு பார்த்தேன். உத்தரசா, உனக்கு பரிசு எதுவும் கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்துரு. ஏன்னா நான் சிக்கன் பீஸ் கொண்டு வந்தேன்ல. ஆமா தருவாங்க, அப்படிதான் உட்காந்துரு. இவளே ஒரு பைத்தியக்காரி. இந்த பைத்தியக்காரிட்ட போய் பேசிக்கிறக்க. இவளே எங்க இருந்து இந்த நாயை தூக்கிட்டு வந்தான்னு தெரியல. மறுபடியும் சொல்றேன், அது என் கருப்பி. கருப்பி எங்கிட்டாச்சும் தப்பிச்சு ஓடிடு. இவகிட்ட இருந்துச்சுக்கோ, உனைய யார்ட்டையும் வித்துருவா. யாரும் உன்னை வாங்கலாம், இவளே உனைய அறுத்து கறி போட்டு இவளே தின்றுவா. ஆமா ஆமா, இவன் செஞ்சாலும் செய்யறவதான். நான் ஓடிடுறேன்ப்பா. கருப்பி நில்லு. கருப்பி சாப்பிடு, ஓட அங்கிட்ட நாயே. இன்னும் இந்த தெருப்புக்கு வரக்கூடாது. போறான் அந்த கிளவிய 2 தள்ளி விட்டுட்டு போ. வாய் ரொம்ப பேசிட்டா. திமிரு பிடிச்ச நாயா இருக்கும் பாருங்க, ஒரு தள்ளி விட்டுட்டு போகுது. எப்ப குண்டு தம்பி ஒரு கைத்தாங்கள பிடிச்சுக்கப்பா, கீழே விழுந்துருவேன். பாட்டி சாயாதீங்க. இந்த சிரிக்கி ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து என் கருப்பியை ஓட வச்சுட்டாளுங்க.